கடைக்கு ஜாமான் வந்துச்சுன்னா அதோடைய ரேட்டு என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு, அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணணும். அது செக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஈஸி வாஷ் அப்படிங்கிற வாஷிங் லிக்விட் வந்திருக்கு. அப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு வெண்ணிலா எம்ஆர்பி 45 ரூபா உள்ளது. ஃபவுடா மிக்ஸு 200 கிராம் ருபீஸ் 50 ரூபா விற்கிறது. ஜெல்லி மிக்ஸு ருபீஸ் 55 ரூபா விற்கிறது. இப்படி ஒரு 3 ப்ராடக்ட் வந்திருக்கு. அதோடைய ப்ரைஸு மொத்த டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 3048 ரூபா வருது. இது ஜிஎஸ்டி சேர்த்து வருதா இல்லை ஜிஎஸ்டி சேர்க்காமல் வந்திருக்குதா, ஒரு பொருளுடைய விலை நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓகே ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவோம். ஈஸி வாஷ் லிக்விடு 2 பெட்டி வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சிஎஸ்ன்னு இருக்கா, சிஎஸ்ங்கிறது கேஸு, அது கீழே 2 பெட்டி. ஸோ 2 பெட்டி வந்திருக்கு. இங்கே பிசிஎஸ், பீஸ்னால் பீஸு, எத்தனை பீஸ் வந்திருக்கு அப்படின்னு. இது வெண்ணிலா கஸ்டர்ட் பவுட்ரு 20 பீஸ் வந்திருக்கு. பவுடா மிக்ஸ் 14 பீஸு, ஜெல்லி மிக்ஸு 14 பீஸு. ஓகேவா, ரேட்டுன்னு சொல்லி ஒரு ரேட்டை போட்டிருக்காப்புல, ஜிஎஸ்டி போட்டிருக்காப்புல, அப்புறம் இங்கே ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு ஜிஎஸ்டிலாம் சேர்த்துருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பீஸுக்கு எப்படி ரேட்டு வருது அப்படின்னு கணக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு பீஸ் என்ன ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறோம். ₹1020 ஃபஸ்ட்டு, ₹1020 90 பைசா இல்லை, ₹1500 0.9 பைசா. ஓகேவா, அதோட இப்போ வந்துக்கிட்டு ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் இருக்கு எதாவது மென்ஷன் பண்ண காணும். ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் இருக்கும் பாரு. ஈஸி வாஷ் ஒரு பாக்ஸுக்கு தோராயமாக ஒரு 6 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டில் ஒரு 12 பீஸ் அடித்து பார்ப்போம் என்ன ரேட் ஆகுது. நமக்கு எவ்வளோ 85 ரூபா ஆகுது. சரி ஓகே, அது எம்ஆர்பி எவ்வளவு, எம்ஆர்பி 99 ரூபா போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 99 ஈஸி வாஷ். அப்போ 99 ரூபா விற்கிறது நம்மளுக்கு 85 ரூபா வந்துருக்குது. ஓகே, அது மூலமாக நம்மளுக்கு 14 ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ இது கரெக்டான ப்ரைஸாக தான் இருக்குது. சப்போஸ் இதை ஜிஎஸ்டி ஆட் பண்ணாமல் இந்த ரேட்டு வந்துருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னா அதை எப்படி பார்க்குறது. அதனால் ஃபஸ்ட்டு டோட்டலை செக் பண்ணிடுறேன். ₹1020 பைசா ப்ளஸ் 750 ப்ளஸ் 608 ப்ளஸ் 608.73 ப்ளஸ் 669.59. இப்படி டோட்டல் பண்ணோம்னா இங்கே எவ்வளோ வருது, 3048. அந்த அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணால் 3048 வருது. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே வந்துட்டு இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்துடுது நம்மளுக்கு. இங்கே நெட் அமௌண்ட் இருக்குல்ல, நெட் அமௌண்ட்டுக்குள்ளேயே அந்த ஜிஎஸ்டி சேர்த்தே வந்துடுது. ஸோ நம்ம நெட் அமௌண்ட்டில் இருந்து எத்தனை பீஸ் அப்படிங்கிறத வகுத்தோம்னா ஒரு பீஸோட ரேட்டை பார்த்துடலாம். அதான் நமக்கு வந்திருக்க ரேட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேவா, அப்போ தான் ரேட்டை கூட விற்கிறதா குறை விற்கிறதா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக விற்றுக்கலாம். ஒரு சில பில்லுகளில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த டோட்டலில் இங்கே ஜிஎஸ்டி சேர்த்து அப்புறமா சேர்த்து போடுவாப்புல. அப்படி போடும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வந்திருக்க மாதிரி இருக்குது. நம்ம அந்த ரேட்டில் வந்துருக்குன்னு நினச்சி கொடுத்தோம்னா நட்டத்தில் விற்கிற மாதிரி போயிடும். ஸோ முதல்ல டோட்டலை செக் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே டோட்டல் அமௌண்ட்டை போட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ, மொத்த அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். சரியாக சொல்கிறேன்னா தெரியல, புரியுதா? ஃபஸ்ட்டு 4 ஜாமான் தான் வந்திருக்கு. 4 ஜாமான், ஒரு ஜாமான் வந்து ஒரு பீஸ் வந்துக்கிட்டு இப்போ 85 ரூபா நம்மளுக்கு கழிச்சு பார்த்தாச்சு வந்துருச்சு. 85 × 12 பீஸ் அப்படின்னு பார்த்தா 1020 ரூபா வருது. ஓகேவா, அதே மாதிரி இந்த 4ஐயும் டோட்டல் பண்ணிட வேண்டியது. டோட்டல் பண்ணால் இது இங்கே டோட்டல் கரெக்டாக வரணும். 3048 ரூபா வரணும். 3048 ரூபா வருது. அந்த 41 பைசா 50 பைசா கீழே வந்தால் அப்படிங்கிறனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த 41 பைசா குறைஞ்சிருச்சு. ஓகேவா, இதே 51 பைசா 61 பைசா அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3049 ரூபா அப்படின்னு பில் ஆகும். ஓகேவா, இப்போ வித்தியாசம் என்னென்னா 41 பைசா 47 பைசா 50 பைசா கீழே அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பில்லே கழிச்சு வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில், பில்லை மென்ஷன் பண்ணலை. சரி ஓகேவா, அப்போ நம்ம இப்போ ₹1020.09 1009 இதில் எத்தனை பீஸுங்கிறத ஒருத்தவங்க 12 பீஸ் தானே,
வகுத்தோன்னா ஒரு பீஸ்க்கு ரேட்டு தெரிஞ்சிருச்சு, 85 ரூபா ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்த்துருவோம். கஸ்டர்ட் பவுட்ரு எம்ஆர்பி 45 ரூபா இருக்குது, 750 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்திருக்குது. எத்தனை பீஸுன்னு கேட்டிங்கன்னா 20 பீஸு, ரெண்டாவதாக உள்ளது 20 பீஸு. அப்போ நமக்கு வந்துட்டு 37 ரூபா 50 பைசா வருது. 37 ரூபா 50 பைசானா எம்ஆர்பி 45 ரூபா. நம்ம தாராளமாக 40 ரூபாய்க்கும் விற்கலாம், 41 ரூபாய்க்கு விற்கலாம், 42 ரூபாய்க்கும் விற்கலாம். அது உங்களுடைய விருப்பப்படுத்த பொறுத்து. 45 ரூபாய்க்கு விற்றுருங்க. ஓகேவா? அப்புறம் ஃபலூடா மிக்ஸ் பார்ப்போம். ஃபலூடா மிக்ஸ் 200 கிராம் பாக்கெட்டு ருபீஸ் 50 ரூபா. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது எவ்வளவு? 608 ரூபா 73 பைசா. 608 ரூபா 73 பைசா வகுத்தல் எத்தனை பீஸ் வந்திருக்கு? 14 பீஸ் வந்திருக்கு. 14 போட்டு பார்த்தோம்னா 43 ரூபா 48 பைசா. எம்ஆர்பி 50 ரூபா. ஓகே, விற்கலாம். நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 6 ரூபா 50 பைசா அந்த மாதிரி கிடைக்குது, 6 ரூபா 60 பைசா அந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி சேம் ஜெல்லி மிக்ஸ் அதுக்கு பார்த்தோம்னா 669 ரூபா 59 பைசா வகுத்தல் அதுவும் 14 பீஸ் வந்திருக்கு. போட்டு பார்த்தோம்னா 47 ரூபா 82 பைசா வருது. 55 ரூபா வைக்கிறோம். ஓகே, அப்போ இதெல்லாம் கரெக்டான விலைக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வியாபாரத்துக்கு போனேன். இதுதான் என் பில்லை செக் பண்ணுற முறை.